வணக்கம். இது ஆதித்த கரிகாலனின் காலச்சக்கரம் பாகம் 53. தலையே இல்லாத குல்லாவின் உடல் மண்ணில் விழுந்ததை பார்த்த சபரா ஓடி வந்து அண்ணங்கனின் முதுகில் ஒரு உதை வைக்க அவன் 4 அடிக்கு பறந்து போய் முன்னுக்கு விழுந்தான். இதை பார்த்த அருள்மொழிவர்மர் தனது உரையில் இருந்து வாளை எடுத்து வீச அது சபராவின் முன்பு குத்தி நிற்க அதை பார்த்த சபரா சற்று பின்னோக்கி சென்றான். செல்லுங்கள், இங்கிருந்து செல்லுங்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் இப்போது இந்த இடத்தில் உங்களுக்கு வேலை இல்லை. இங்கிருந்து சென்று விடுங்கள். இல்லையெனில் உங்களுடன் வந்த ஒருவனின் தலை துண்டானது போல் எனது வாளாலே உங்கள் அனைவரது தலையும் துண்டாகும். செல் என்று அருள்மொழிவர்மர் கூற இதை பார்த்த அனங்கன் எழுந்து நிற்க, அரசே கூறுங்கள், அவர்களுடைய தலையை இங்கேயே துண்டாக்குகிறேன் என்று அனங்கன் கேட்க, வாயை மூடு அனங்கா, உன்னால் தான் இவ்வளவும் நடந்தது. என்ன பேசிக் கொண்டிருக்கிறோம், என்ன விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று புரியாமல் நீ வந்து அவனுடைய தலையை வெட்டினால் அவனுக்கு என்ன பதில் கூறுவது? இதற்கு யார் பதில் சொல்வது? வாயை மூடு, இல்லை என்றால் என்னை பேச வைக்காதே அனங்கா, அமைதியாக இருந்து விடு. செல்லுங்கள் இங்கே இருந்து. உங்களுடன் வந்தவன் இறந்து விட்டான் என்று நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். இவர்களுடைய சார்பாக நான் இப்போது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என்னை மன்னியுங்கள். முதலில் இங்கிருந்து செல்லுங்கள் என்று அருள்மொழிவர்மர் கூறிவிட்டு அந்த கடலை நோக்கிக் கொண்டு மீண்டும் திரும்பி நிற்க அனங்கன், அரசே அரசே அரசே, என்னிடம் எதுவும் பேசாதே அனங்கா. செல். மதுவை அருந்துவிட்டு என்னிடம் பேசாதே என்று எத்தனை முறை உன்னிடம் கூறியிருக்கிறேன். இல்லை அரசே, இனிமேல் நான் மது அருந்த மாட்டேன் அரசே. நீ மது அருந்தாவிட்டால் என்ன வேண்டுமானாலும் செய். என்னிடம் வந்து எதையும் கூறிக்கொண்டிருக்காதே. செல் இங்கே இருந்து. அரசே, ஏன் இப்போது கோபப்படுகிறீர்கள்? உனக்கு தெரியாதா அனங்கா, ஏன் இவ்வாறு நான் கோபமாக பேசுகிறேன் என்று உனக்கு தெரியாதா? பிறகு என்ன வந்து என்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? செல். சரி அரசே. வந்தியத்தேவா, வந்தியத்தேவா, என்ன ஆயிற்று? யார் இவர்கள்? ஏன் அனங்கா இப்போது நீ அவசரப்பட்டு அவர்களை கொன்றாய்? அருள்மொழிவர்மர் வேற நம் மீது ஏற்கனவே அதிகமான கோபத்தில் இருக்கிறார். நீ என்னவென்றால் எதையும் கேட்காமல் அவர்களின் தலையை வெட்டி கொன்று இருக்கிறாய். இப்போது என்ன பதில் கூறப் போகிறாய் என்று அனங்கனும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருக்க கலா அங்கிருந்த பேக்ல இருந்த லேப்டாப் எடுத்து, பிரசாத் பிரசாத் சொல்லுங்களா, ஒரு நிமிஷம் இங்க வா. நான் இப்போ லேப்டாப்பை யூஸ் பண்ணி குல்லாவை உயிரோட வர வைக்கிறேன். சும்மா ஒரு 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் முன்னாடி போய் அவனை உயிரோட வர வைக்கிறேன். அந்த டைமில் நீ என்ன பண்ணுறனா, வந்தியத்தேவன் இன்னொருத்தர் யாருன்னு தெரியல பேர் எனக்கு, அவங்க 2 பேர் கையை சேர்த்து பிடிச்சிக்கோ. ராஜராஜன் சோழன் கையை விட்டுரு, சரியா? சரிகளா, ஏன் அப்படி சொல்கிற? நான் சொல்கிறத செய், எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம், புரியுதா? சரிகளா என்று இவர்கள் பேசிவிட்டு அனங்கனும் வந்தியத்தேவனும் பேசிக் கொண்டிருக்கும் இடத்திற்கு வர, வந்தியத்தேவா, இப்போது நான் என்ன செய்ய? ஒன்றும் எனக்கு தெரியவில்லை அனங்கா, நீ என்ன செய்ய போகிறாய் என்று. அண்ணா, இவன் வேற கூப்பிடுகிறானே. அனங்கா, நீயே சற்று அவனிடம் பேசிவிட்டு வா. நான் சிறிது நேரம் இங்கேயே ஓய்வெடுத்துக் கொண்டு இருக்கிறேன். என்ன வந்தியத்தேவா கூறுகிறாய்? ஒன்றுமில்லை, அவர்களுடன் நீ சற்று நேரம் உரையாடிவிட்டு வா. பிறகு எது வேண்டுமானாலும் என்னிடம் கூறு அனங்கா. நீ செல் என்று வந்தியத்தேவன் ஒதுங்கி நிற்க, சார், நான் பிரசாத் சார். என்ன புரியவில்லை? சார், என் பேர் பிரசாத் சார். புரியல, உங்களுடைய பெயர்? பிரசாத் சார். பிரசாத், சற்று நேரம் இரு. ஏன் வந்தியத்தேவரே, முன்பு என்னிடம் நீ வேறு ஏதோ ஒரு பெயரை கூறினாயே? ஆமாம், எனது பெயர் சொக்கநாதன். அனங்கா, இவன் கூறுவது சிலவற்றை நமக்கு புரியவே புரியாது. ஏனென்றால் அது எந்த மொழி என்றே நமக்கு தெரியாது. ஆனால் இவன் ஒரு மொழியில் பேசுகிறான், ஆனால் தூய தமிழிலும் பேசுகிறான். இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்றால் இறுதியில் தமிழகத்தில் இருந்து வந்தார்கள் என்று கூறுகிறார்கள். தமிழகத்தில் இருந்து வந்தால் ஏன் இவ்வாறு பேசுகிறார்கள் என்று புரியவில்லை. இதனால் தான் நானும் அருள்மொழிவர்மரும் என்ன செய்வது என்று புரியாமல் நின்று கொண்டிருந்தோம். சொக்கநாதன், சொல்லுங்க. சரி சரி, உங்களுக்கு நான் பேசுவது நன்றாக புரிகிறதா? ஆம், எனக்கு நல்லாவே புரியுது. ஐயோ அனங்கா, ஏதாவது நீயே பேசுறா. இரு வந்தியத்தேவா, பேசுகிறேன். சொக்கநாதரே, சொக்கநாதரே, கூறுங்கள் கூறுங்கள். உங்களது பெயர் சொக்கநாதன், அப்படித்தானே?
ஆமாம், என்னோட பேரு சொக்கநாதன். சரி சரி சரி, உங்கள் பெயர் சொக்கநாதன். எதற்காக எங்கிருந்து நீங்கள் வந்தீர்கள்? இப்போது அது இப்போ இம்பார்ட்டன் இல்லை. அது இப்போ முக்கியம் இல்லை. நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒரு நிமிடம் ஒரு நிமிடம். விஷயம் என்றால் என்ன? ஒரு விடயம். ஓ, விடயம். விடயத்தைத்தான் நீங்கள் விஷயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? ஆமாம், அந்த விஷயம், அந்த விடயம் என்னவென்றால், இப்போது நீங்கள் எனது கையை பிடித்துக் கொள்கிறீர்களா? ஏன்? இல்லை, என் கையை கொஞ்சம் பிடிங்களேன், சொல்கிறேன். வந்தியத்தேவா, இவன் ஒரு நேரம் தமிழில் பேசுகிறான், மீத நேரம் ஏதோ கொச்சை தமிழில் பேசுகிறான். கொச்சை தமிழா? ஓ, அப்படி என்றால் நாம் பேசுவதெல்லாம் கொச்சை தமிழோ? வந்தியத்தேவா, இது வருகிறேன், இரு அனங்கா. இப்போது என்ன செய்ய வேண்டும் சொக்கநாதா? இல்லை, என் கையை நீங்கள் 2 பேரும் பிடிச்சிக்கங்க. புரியவில்லை. உன்னுடைய கையை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டுமா? ஆமாம் ஆமாம், பிடிச்சிக்கங்க. ஏன், எதற்காக பிடிக்க வேண்டும்? கொஞ்சம் சீக்கிரமாக பிடிங்களா ப்ளீஸ். ஐயோ அனங்கா, நான் இதற்காக தான் கூறினேன் இவனிடம் வரமாட்டேன் என்று. ஒரு நிமிடம் இரு வந்தியத்தேவா. ஏனப்பா சொக்கநாதா? சொல்லுங்க சொல்லுங்க. இப்போது நாங்கள் உன்னுடைய கையை பிடிக்க வேண்டும், அப்படித்தானே? ஆமாம், சீக்கிரமாக பிடிச்சிங்க. ஐயோ, நம் உயிரை எடுக்கிறானே. என்ன வந்தியத்தேவா இதெல்லாம்? அனங்கா, நானும் முதலிலிருந்து அதைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். நீ எதுவும் பேசாமல் அவன் சொல்வதை செய், அவன் கையை பிடித்துக்கொள் என்று இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க, அங்கிருந்து கலா கண்ணை அசைக்க, உடனே காத்திருந்த பிரசாத் சட்டென்று அனங்கனுடைய கையையும் வந்தியத்தேவனுடைய கையையும் பிடித்து இழுக்க, வேகமாக ஒரு இடி இடித்தது. அந்த இடி சத்தத்தின் போது என்ன நடந்தது என்று எதுவும் தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்த வந்தியத்தேவனும் அனங்கனும் அருள்மொழிவர்மரை பார்க்க, யாரடா நீங்கள்? எதற்காக என்னிடம் ஒளியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள் என் கண்முன்னே, உங்களை கொன்று குவிக்கிறேன் என்று அருள்மொழிவர்மர் கூறிக்கொண்டிருக்க, அந்த இடி சத்தத்தின் போது அந்த 4 மட்டுமல்லாமல் அவர்களுடன் வந்தியத்தேவனும் அனங்கனும் நின்று கொண்டிருக்க, அதை பார்த்த அருள்மொழிவர்மர், வந்தியத்தேவா, இது உங்களுடைய வேலை தானா? ஏன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு என்ன ஆயிற்று? சென்று உறங்க வேண்டியதுதானே? இப்போது எதற்காக யாரையோ 4 கூட்டிக் கொண்டு இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று அருள்மொழிவர்மர் கூற, எதையும் புரியாமல் நின்று கொண்டிருந்த வந்தியத்தேவனும் அனங்கனும் சற்று திரும்பி பார்க்க, தலையில்லாமல் படுத்திருந்த குல்லா தலையோடு எழுந்து நிற்க, அதை பார்த்து இருவரும் பயந்து போய், ஐயோ அனங்கா, என்ன இது என்று அங்கிருந்து வேகமாக ஓடி அருள்மொழிவர்மரின் பின்னால் நின்று கொண்டார்கள். பிறகு என்ன நடக்கும் என்பதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.